விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொலியை பொறுத்தவரையில் கால்பந்து உலக கிண்ண போட்டிகள் களை கட்டி கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற கால்பந்து உலக கிண்ண போட்டிகளினுடைய இன்று காலை அதே போன்று நேற்றைய நாளினுடைய போட்டிகளினுடைய முடிவுகளை பார்த்துவிட்டு வரலாம். குழு எச்சை பொறுத்தவரையில் ஸ்பெயின் மற்றும் கபோ வேர்டி என்று சொல்லப்படுகின்ற அணிகளுக்கு இடையிலான போட்டி எதுவிதமான கோல்களும் இல்லாத நிலையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஸ்பெயின் உங்களுக்கு தெரியும், லமீன் ஜமால் ஆகிய பிரபலமான நட்சத்திர ஆட்டக்காரர், எதிர்காலத்துக்கான மெஸ்ஸி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுபவர். ஸ்பெயின் முன்னாள் உலக சாம்பியன்கள். ஆனால் இந்த கபோ வேர்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு ஒரு சிறிய தீவு. இந்த தீவிலே இருக்கின்ற மக்கள் தொகை வெறுமனே 5 லட்சம் மட்டும்தான். அப்படியான ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டினுடைய கோல் கீப்பர், 40 வயதான கோல் கீப்பர் மொத்தம் 7 தடவைகள் கோல் வருவதற்கான வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தி இருந்தார் என்பதும் சொல்லத்தக்கது. ஸ்பெயினை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட். கால்பந்து உலகிலே முன்னாள் சாம்பியன்கள் தரவரிசையிலே முதல் 10 இடங்களுக்குள் 3வது இடத்தில் இருக்கின்ற ஒரு அணி ஸ்பெயின். ஸ்பெயினுக்கு எதிராக 65வது தரவரிசையில் இருந்த அணி இவ்வாறு கிளீன் ஷீட், எதுவிதமான கோல்களும் இல்லாத நிலையில் போட்டி நிறைவுக்கு வந்தது. பெல்ஜியம், எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி குழு ஜிக்கான போட்டி. இந்த போட்டியும் கூட 1-1 என்று சொல்லி நிறைவுக்கு வந்திருக்கிறது. சவுதி அரேபியா, உருகுவே கால்பந்து வரலாற்றிலே ஒரு பலம் பொருந்திய அணி. உருகுவே சவுதி அரேபிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் கூட 1-1 என்று நிறைவுக்கு வந்திருந்தது. கடந்த 2022 ஆண்டு கால்பந்து உலக கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபிய மற்றும் அர்ஜென்டினா அணிகள் பங்கெடுத்த போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு சவுதி அரேபியா அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தது. இம்முறை அர்ஜென்டினா மிகச்சிறப்பாக செயற்படுகிறது. சவுதி அரேபியாவும் தாங்கள் யார் என்பதை காட்டி உருகுவேக்கு எதிராக 1-1 என்று போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை பொறுத்தவரையில் குழு ஜிக்கான ஆட்டம் இது 2-2 என்கின்ற அடிப்படையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மிக ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இந்த ஆட்டமும் இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி கால்பந்து உலகிலே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய நாளிலே இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் குகதாஸ் மாதுளனுடைய பெயர் அதிகம் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குகதாஸ் மாதுளன் மிகச் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை Facebook சமூக வலைதளத்திலே லசித் மலிங்க சொல்லி இருக்கிறார், இந்த 19 வயதான குகதாஸ் மாதுளன் இலங்கையினுடைய அடுத்து வரப்போகின்ற ஒரு நாள் மற்றும் 2020 போட்டிகளுக்கான அணியிலே இடம் பிடிக்க வேண்டிய ஒரு வீரர் என்று சொல்லி இருக்கிறார். நேற்று இலங்கை மற்றும் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான மும்முனை தொடர் தம்புளையில் இடம்பெற்ற போது 265 ஓட்டங்களை 2 அணிகளும் சரிசமமாக பெற்றுக் கொண்டன. இந்தியா 265 பெற்றது. 266 என்கிற இலக்கோடு இலங்கை அணி துடுப்படுத்த ஆடிய போது இலங்கையும் 265 ஓட்டங்களை பெற்றது. ஒரு பேட் லைட் சிச்சுவேஷன் ஒரு நிலவி கொண்டிருக்க இந்திய வீரர் திலக் வர்மா அணி தலைவர், எங்களுக்கு சூப்பர் ஓவர் வேண்டும், ஏனென்றால் சூரியவன்சி போன்றவர்கள் இருக்கின்ற காரணத்தால் சூப்பர் ஓவருக்கு போனால் நாங்கள் 2 புள்ளிகளையும் நாங்களே பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி எத்தனித்தார். நடுவர்கள் அதற்கு விரும்பவில்லை, ஏனென்றால் அங்கே மைதானத்தில் வெளிச்ச குறைபாடு இருந்த காரணத்தால் சண்டை பிடித்து அடம் பிடித்து போட்டிக்கு போனார். இந்தியா சார்பிலே சூப்பர் ஓவரை அர்ஷாத் கான் வீசினார். இலங்கை சார்பிலே குகதாஸ் மாதுளன் வீசினார். உண்மையில் அனுஷ சமரநாயக்கவை வாழ்த்தியாக வேண்டும். பந்துவீச்சு பயிற்சியாளர் குழாமிலே இருக்கின்ற அனுஷ சமரநாயக்க அணி தலைவர் மிகச் சிறப்பாக எல்லோருமாக இணைந்து குகதாஸ் மாதுளன் என்றால் ஒரு சீனியர் அங்கே இருக்கிறார். சர்வதேச போட்டிகளிலும் கூட ஆடிய முகமது சிராஸ் அங்கே இருக்கிறார். இப்படியான பிரபலமான வீரர்கள் எல்லாம் இருக்கத்தக்கன. இவர்கள் என்ன செய்தார்கள், குகதாஸ் மாதுளனுடைய கையிலே சூப்பர் ஓவரை கொடுத்தார்கள். வெறுமனே 18 ஓட்டங்கள் தேவையாக இருந்த நிலையில் 9 ஓட்டங்களை தான் அவர் அந்த சூப்பர் ஓவரில் விட்டுக் கொடுத்தார். அதுவும் அந்த ஓவரினுடைய இறுதி பந்தில் சூரியவன்சியினுடைய பேட்டில் கூட பந்து படவில்லை. சூரியவன்சிக்கு எதிராக 3 பந்துகளை வீசி இருந்தார். ஒரே ஒரு பவுண்டரி, அதுவும் மிஸ்ஃபீல்டு மூலமாகத்தான் பெறப்பட்டது. மிக பெரிய அளவிலே யாக்கர் பந்துகளை மிக லாபகமாக வீசினார். யாழ்ப்பாணத்து மலிங்கு என்று சொல்லி அழைக்கப்படுபவர் குகதாஸ் மாதுளன். ஸ்லிங்கிங் ஆக்ஷன் கொண்டவர். இப்போது சமூக வலைத்தளங்களில் குகதாஸ் மாதுளன் தான். ஏனென்றால் சூரியவன்சி சாதாரணமானவர் கிடையாது. IPL அடித்து நொறுக்கி 788 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த குகதாஸ் மாதுளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். குகதாஸ் மாதுளனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இலங்கையிலே தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறார்களே, பாருங்கள், சிராஸ் விளையாடினார் 3 விக்கெட்டுகள், விஜயகாந்த், பியாஸ் கான் விளையாடினார் 3 விக்கெட்டுகள், குகதாஸ் மாதுளன் விளையாடினார் 1 விக்கெட், மொத்தம் 7 விக்கெட்டுகளை அவர்கள் வீழ்த்தி 265க்குள் இந்தியாவை கட்டுப்படுத்தினார்கள். சூப்பர் ஓவரை யார் வீசினார்? நம்மவர் குகதாஸ் மாதுளன். ஆகவே தமிழ் பேசுகின்ற வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை இவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நம்மவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள். பெருமையும் வாழ்த்துக்களும். முக்கோண தொடரிலே ஆப்கானிஸ்தானும் 3வது அணியாக பங்கேற்று வருகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.